பிரிண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கண்ணன் ரவி சார். ஸோ கண்ணன் ரவி சார் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக்கப் ஆகிருக்குன்னு தெரியல. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லைக் லாஸ்ட் டே மட்டும் தான் அவர் ஷூட்டிங்கே வந்தார். அந்தளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அட் சேம் டைம் தீபக் ரவி சாரும் எல்லாம் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். எப்போ ரெக்கார்டிங்காக இருந்தாலும் வந்து ஒரு ஜோஷ் மாதிரி ஒரு பவர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம், நானும் அப்பாவும் இந்த டீமுமே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பிஜி முத்தையா சார், தர்புகா சிவானா மியூசிக், RLR தங்கம் எடிட்டர், அண்ட் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரவீன்ஜி மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் லைக் நவதேவி, காஸ்டியூம் டிசைனர். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. இன்னமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பேக் அண்ட் டீமுக்கே சந்தோஷம், ஐ மீன் தேங்க்ஃபுல் பண்ணோம். அப்புறம் உமாபதினு இன்னொருத்தர் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் டே நைட்டாக இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் நீங்கள் தேங்க் பண்ணணும். அண்ட் தென் இந்த மூவி எப்படி வர்றதுக்கு அவரும் ஒரு ரீசன். அண்ட் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, மேலே கூட வரமாட்டேன்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாதன் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு, இங்கே இருக்காரா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க். பிகாஸ் அவர் தான் ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவர் ஷேப் அப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இது வரையும் நைட்டு டே நைட்டை எங்கள் கூடயும் முழிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் சிஜி டீம் இன்னமும் போயிட்டுருக்கு, ஒயிட் லோட்டஸ். ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்பாவை, MS பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சார். பிகாஸ் அவங்க விழுகிறாங்க, அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி ஒரு புது பையன் ஒரு அட்டம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க டான்ஸும் பண்ண வச்சுருக்கிறேன், அது எதுவுமே கூச்சமே இல்லாமல் ஜாலியாக பண்ணிவிட்டு லைக் செட்டை வந்து லைவாக வச்சுட்டு இருந்தாங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட. அண்ட் MS பாஸ்கர் மாமா சார், அவருக்கு வந்து ஒரு ஸ்லாங் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக ஷார்ட் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எண்டில் ஆஞ்சரியான் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் கம்மிங் டு நட்டி சார் வந்து லைக் ஆக்சுவலாக இவங்க 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே படத்தில் பண்ணுறது இது ஒன்று, அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ 4 பேருமே போட்டு நடிக்கிறது வந்து ஆஸ் அ கிரியேட்டராக எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம், செல்ஃபிஷான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நீன்னு போட்டு நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்குது, அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அண்ணா சொல்லிட்டார் போல், இல்லை இது எங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படி யாரையும் அகேன்ஸ்டாக இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயந்தான், சினிமாவை பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ்தான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான், ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யாராச்சும் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அகெயின் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான், இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெலாம்
திருப்பி மரணடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்கள் கிட்ட போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா. ஈவன் சர்வைவரில் கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கை பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியாக பார்த்தேன்னா இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டராக ஒரு கம்பீரமாக நிற்கும் போது ஒரு தங்கச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் பெரியப்பாவாக இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசிச்சேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்குன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். அண்ணே ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சுன்னா நீ எப்படின்னு அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமாக மாறும். அந்த வெற்றி மேடையில் திருப்பி உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த TN 2026க்கு விதையாக இருக்கின்ற தம்பி ராமையா அவர்களே, விழுதாக இருக்கின்ற உமாபதி தம்பி ராமையா அவர்களே, இந்த TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறு கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் வந்து என்னுடைய டூரிங் டாக்கீஸில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் வந்து இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படின்னாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ளே எல்லா வெடியும் இருக்கும். கன்னி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லக்ஷ்மி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாலா இருக்கும். இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா வந்து பல வெடிகளை சொருகி வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க ஏரியா வந்து கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா பீம்சிங் வந்து இந்த வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்து டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையா சொல்லலை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்கப்பேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்கப்பேட்டை ட்ரெய்லர் தான், இதுதான் ஃபுல் பிக்சரு. சதுரங்கப்பேட்டையில் வந்து அவர் இதுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம இவர் சொன்னார்ல, ஜாவா சுந்தரேசன் சொன்ன மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க.
மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வந்து இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி வந்து இளவரசு சார் சண்டை போட்டார், தம்பி ராமையா சார் சண்டை போட்டார், எம்எஸ் பாஸ்கர் சார் வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னு. டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே வந்து நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்கானே, அங்கே எல்லாரும் வந்து ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையை இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னென்னா, தம்பி ராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவ, பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பியை போட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுண்ணே. ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னென்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க. அதுக்கான மேடை தான் இது. தம்பி அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏதாவது கேள்வி? நானே இந்த படத்தில் கேள்வி கேட்குறேன். அவரு அண்ணன் என்ன பிரச்சனைனா டக்குன்னு யாருக்காவது மனசாட்சியா மாறிடுவார். நானா? ஆமா. இப்போ இந்த திரைப்படத்துல நீங்க தான் இயக்குனரோட மனசாட்சியா இருந்து இந்த படத்துடைய முன்னோட்டம் பாக்குறீங்க. மக்கள் பார்த்துட்டு அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் சொல்றாங்க. ஒரு இயக்குனருடைய மனநிலையில இருந்து அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகணும்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னன்னா, ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியாக டெலிவரி பண்ணது வந்து டைரக்டருக்கு உண்மையாலுமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லட்டுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து TN 2026 வந்து யாருக்கு வந்து வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்போ வந்து அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியா இருந்தீங்க, இப்போ மக்களோட மனசாட்சியா இருந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நல்ல டைரக்டரா பார்ப்பாங்க. இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவல்ல வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து தேட்டர்ல வந்து நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க, என்ஜாய் பண்றதுக்கு தான் தேட்டருக்கு போறாங்க. அங்க போய் சோகமா உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போகல. ஸோ அவங்க எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ற ஒரு படமா இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில கலக்கிறவங்க. அப்புறம் நான் இந்திரஜா பற்றி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய வந்து சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், உங்களோட ஆக்டிங்க்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லாரும் கூட நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மேடையில் இருக்கிற அத்தனை தங்க நட்சத்திரங்களுக்கு வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது பயங்கரமான ஒரு கலவைங்க. இது நான் என்ன சொல்கிறது, நான் இத்தனை படங்களை நடித்ததில்லை, இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணி நடித்த மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பி ராமையா சார். எப்படி நீங்கள் நான் இந்த கேரக்டரில் பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற பட ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு லைன் சொன்னார், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, பிரில்லியன்ட் யூ ஆர், ஐ லைக் யுவர் டேக்கிங்ஸ். அண்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டாக தம்பி ராமையா சார் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப்பு பார்க்கும்போது இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துடலாமோன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது. ஸோ படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்ல கலவை அண்டு நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN 2026
வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். நட்டி சார், கிரேட் ஃபேன் ஐ பிகேம். உங்களுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். சார், தம்பிராமே சார், பாஸ்கர் சார், என்ன சொல்கிறது, இவ்வளோ நட்சத்திர பட்டாங்களை நான் தெரியவேன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் தெரிவேன். என்னை இனிமேல் யாரும் விஜய் சந்திரசேகர்னு கூப்பிட மாட்டாங்க, குளுக்கோஸ் மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இனிமேல் குளுக்கோஸ் மாமி தான். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் குளுக்கோஸ் மாமி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் வெற்றி பெறணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நீங்க படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த படம் 2026 என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றீங்க? சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், என்ஜாய் பண்ணுவீங்க. எதுக்கு வந்து நீங்க நெகட்டிவா முதல்ல சொல்றீங்க பாதிப்பு ஏற்படும்? மிக நிச்சயமா உங்களுக்கு எல்லா கட்சியில இருந்து அழைப்பு வரும். நான் நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.